ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் நம்ம சேனல். நைஸாக ரோஹித் சர்மாவை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிருக்கிற ஹர்திக் பாண்டியா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய மும்பை ஒரு லாஸிங் ஆனால் அந்த ஒரு இடத்துல இருப்பாங்க. 238 for 5. ஸோ டோட்டலாக வந்து மேட்ச் இனிமேல் ஜெயிக்கவே முடியாது. டார்கெட் 278 அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஹர்திக் பாண்டியா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அதை வந்துட்டு ஒரு மீம்ஸ் மூலியமாகவும் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அவரோட அந்த சிரிச்சிட்டு இருக்கிறது அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுல பார்த்துட்டு யாருக்குமே பிடிக்கல. ஈவன் வந்துட்டு நேற்று பார்த்தீங்கன்னா மலிங்கா வந்துட்டு ஹக் பண்ணும்போது அந்த இடத்துல தட்டி விட்டுருப்பாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மலிங்காவே வந்து கோச்சிட்டு போகிற அளவுக்கு அவரோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதை பற்றி வந்து போஸ்ட் ப்ரெசன்டேஷனில் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வந்து சீரியஸே இல்லாமல் இருக்கிறீங்க, ஸோ இது வந்து உங்களோட என்வாயன்மெண்ட்டை வந்து பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நைஸாக வந்து ரோஹித் சர்மா கோத்துற மாதிரி ஒரு பதில்னு சொல்லியிருப்பார் ஹர்திக் பாண்டியா. அதுக்கு மேலே எனக்குலாம் ஷாக்காக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து மேட்ச் வந்து லூசிங் சைடில் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா வந்து சிரிச்சிட்டு இருப்பார். ஸோ அதை வந்துட்டு என்னோட கேப்டன் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா அந்த இடத்துல வந்துட்டு இது வரைக்கும் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது ரோஹித் சர்மா ஒரு மந்த்ராவை சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்ம ஜெயிச்சாலும் நம்ம வந்து லூஸ் பண்ணாலும் நம்ம எப்போவுமே சிரிக்கணும். ஸோ டோட்டலாக நம்ம எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து ஒரு டீம் மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு. ஸோ நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அது வேறு மாதிரியான ஒரு மீனிங், இது வந்து வேறு மாதிரியான ஒரு மீனிங். ஸோ மைண்ட் வந்து அப்செட் ஆகிருக்கிற பிளேயர்ஸை வேறு லெவலில் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு. ஸோ இது தேவையில்லாமல் வந்துட்டு மேட்சே வந்து இந்த இடத்துல போயிட்டு இருக்குது. ப்ளஸ் அவர் ஆடின ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 278 வந்து ஒரு டி20 மேட்சில் சேஸ் பண்ணும்போது ஒரு தலைவர் வந்துட்டு 100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தாருன்னா அது எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஈவன் அந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயராக ஃபஸ்ட்டு தடவை உள்ள வந்து ரொமரேஷோ போடும்போது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 150+ இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக வந்து நிறைய அவரால் முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் பால் 6, அதுக்கப்புறம் ஒரு 4ஓட ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் எடுத்து தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரே தவிர ஃபுல் ப்ரெஷரையும் திலக்குவர்மா மேலே போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணும்போது அவர் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹர்திக் பாண்டியாவோட இந்த ஒரு ஆட்டிடியூட் மும்பை இந்தியன்ஸை வேறு லெவலில் வந்து பாதிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய ஒரு மிகப்பெரிய கருத்து. மும்பை ஒரு கடப்பாறையான லைனப். கண்டிப்பாக அவங்க வந்து கம்பேக் கொடுக்கறதுக்குலாம் தயங்கவே மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் மும்பையை வந்துட்டு சேவ் பண்ண முடியுங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள்.